என் தங்கப்பிள்ளையே, சரியான நேரத்தில் இந்த தாயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். இன்று நான் உன்னை தொடரும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னோடு இந்த தாயானவள் நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். அது நீ அறிந்த உண்மை. இந்த வராகி மறக்காத நன்மை. அதனால் எப்பொழுதுமே உனக்காகவே அம்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று நான் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதையெல்லாமும் நியாயமாகவே உனக்கு நான் கொடுக்க வேண்டும். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு நன்மைகளையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கான நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? இந்த நேரம் உனக்கான தருணங்களை ஒவ்வொரு முறையும் உனக்கென எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நன்மைகளை உனக்கு சொல்ல வேண்டி நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்காக இந்த வராகி கொடுக்கும் எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. மேலும் பல வழிகளில் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கலங்கி தவித்து வாழ்க்கையில் புலம்பி நீ தவித்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கும் பல விஷயங்களை நான் என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன். என் பிள்ளை, நீ கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மனமுடைந்து நிற்காமல் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ வருந்தியது எல்லாம் போதும். இன்று இந்த பொழுது உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் வந்திருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து கலங்க வேண்டாம். உனக்காகவே நான் வந்திருப்பதும் உன்னை நான் தொடர்வதும் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுத்திடத்தான் வேண்டும். முன்பிருந்தது போல அல்ல. இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது சற்று அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னை தொடரும் கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் உக்கிரமாகவே இருக்கின்றது. எதுவென்றாலும் ஒரு முடிவோடுதான் உன்னை தேடி வருவது போல இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முடிவினை உனக்கு கொடுக்கத்தான் இவை எல்லாமும் உன்னை சுற்றி இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை வெளிப்படுத்தும் காலம் இந்த வராகியானவள் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரம். மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே என் பிள்ளை, நீ கலங்காமல் இருந்தாலே போதும். உனக்கே புரியும் உன்னை தேடி என்னவெல்லாம் வருகிறது என்று, உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்று மிக விரைவாகவே நீ புரிந்து கொள்வாய். இன்று நீ தொட்ட இலை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும். உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய முடிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதற்குமே கலங்கக்கூடாது. சரியில்லை என்று சொல்லி எதற்குமே என் பிள்ளை நீ புலம்பிவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம் தாயானவள் நமக்கு நல்லதை செய்வாள் என்பது உன் நம்பிக்கையானால் நீ அதை எந்த தருணத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. நான் உனக்காகத்தான் எப்பொழுதும் சில விஷயங்களை உன் முன்னால் நிறுத்துகிறேன். உனக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றேன். உன்னோடு நிற்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு அத்தனையையும் சரி செய்து கொடுக்கும்படியான ஒரு நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது என்பதற்காகவெல்லாம் நீ வருந்தினாயோ அதையெல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்த வரும். நான் உனக்கு அதை நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்தில் உன்னை கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்தில் முன்னின்று உனக்கு அதனை நடத்தி கொடுக்கும் இந்த தெய்வம் நல்லதை என்றும் என்றென்றும் உனக்காக உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை சரியாக கொண்டு வந்து உனக்குள் நல்மாற்றங்களை தரும் என்பதனை நீ மறக்காதே. இன்று இந்த வராகி நான் சொல்வது போல உன்னை சுற்றியிருந்த பல தீமைகள் எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை நடத்த முன் வருகின்ற இந்த காலம். எதையுமே என் குழந்தை நீ கைவிட்டு விடாதே. என்றுமே நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சந்தோஷம் என்பது யாருக்கு இல்லை என்று தேடாதே. நிம்மதி என்பது யாருக்கு இல்லை என்று யோசிக்காதே. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மட்டுமே சார்ந்ததாக இருக்க வேண்டும். மற்றவர்களை எதிர்நோக்கி நிற்பதோ மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்பதோ நமக்கு வேண்டாம். எது நடந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். உனக்கான தேவைகள் எல்லாமுமே உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து கொண்டாலது போதும். அடுத்து நடக்கப் போவது என்னவென்று யோசித்து இப்பொழுதே உன்னுடைய நன்மையை நீ விட்டு விடாதே. இப்பொழுது உன் கையில் இருப்பதை முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கொள். இப்பொழுது உன் கைகளில் இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ தெரிந்து கொள்ள பழகு. என் குழந்தையே, எப்பொழுதும் போல நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமும் நம்மை தேடி வரும் என்ற எண்ணம் நமக்குள் இருந்து விட்டாலே போதும். உனக்கான எல்லா விஷயங்களிலும் நீ முன்னின்று உன்னுடைய வெற்றியை எந்த இடத்திலும் சரியாக பெற்றிடுவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பது இல்லை என்பதுதான் உண்மை. காரணத்தோடு தான் உனக்கு எல்லாமும் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லை என்று சொல்லி நிச்சயமாக நீ எந்த இடத்திலும் பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். தெளிவில்லை என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ விட்டுவிட வேண்டாம். உனக்கு நடக்கும் பொழுது அத்தனையுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை தானே தரும். எதிலுமே உனக்கு வெற்றியை தானே கொடுக்கும். அதனால் இதையெல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறது என்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து எல்லாவற்றிலும் முன்னிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் வருவதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நான் வருகின்ற இந்த நேரத்தை கட்டாயமாக என் பிள்ளையினால் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது நடக்கும் விஷயங்களும் உனக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை எல்லாமும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த வராகி நான் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? நீ கலங்கிடாத ஒரு விஷயங்களை எல்லாமும் நான் உன் கண்முன்னால் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். தேவையில்லாமல் எதற்கும் என் பிள்ளை பதறிவிடக்கூடாது என்று நான் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். சுற்றி இருந்து உனக்கு வரக்கூடிய நல்லதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதை எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்று உன் கண் முன்னால் நான் காண்பித்திருக்கின்ற இந்த துளசி இலையை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் தொடரும். மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும். என் தங்கமே, தெய்வங்களுக்கு உகந்த நாளில், தெய்வங்களுக்கு உகந்த பேரதிர்ஷ்ட நாளில் அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீ நம்பிக்கையோடு தொடும் நேரம் அது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதில் நிச்சயமாக எந்த ஒரு கலக்கமும் உனக்கு வேண்டாம். நல்லதே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளையே கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரம் உனக்கு தெய்வத்திடமிருந்து இந்த துளசி இலையை தொட வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ விடக்கூடாதல்லவா? எந்த நிலையிலும் நமக்கானது எல்லாமும் நம்மை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் விரும்புகின்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் எந்த நேரங்களும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று கவனித்து பார்த்தாயானால் அது அத்தனையும் உனக்கு சரியாகவே புரிய வைத்துவிடும். என் குழந்தையே, நல்ல நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்காக எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் துளசி இலையினால் ஒரு அதிர்ஷ்டம் நடக்கப் போகிறது என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகு அதனை உனக்கு சொல்லாமல் போய்விட முடியுமா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது எனும் பொழுது அதை தெரிந்து கொண்டே நான் இல்லையென்று விட்டுவிடத்தான் முடியுமா? உனக்கு நடப்பதை நான் சந்தோஷமாக சொல்லிவிட வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் தெளிவாக என்னவென்று உனக்கு நடத்திவிட வேண்டும். தேவையில்லாது எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பது உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடம் ஒப்படைக்கும் இந்த காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். பெருமாளுக்கு உகந்த இந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதிர்ஷ்டம் எங்கிருந்து வருகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னோடு எதற்காகவும் எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் நான் நடத்தி விடுவதில்லை. இந்த காலமும் நேரமும் உனக்கு முழுக்க முழுக்க மன நிறைவை கொடுக்க வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நேரத்தை உணர, அதிர்ஷ்ட காலத்தை புரிந்து கொள்ள, எப்பொழுதும் உனக்கு நல்லதை உருவாக்கிட நான் முன்வந்து நிற்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருபவள். உன்னை தேடி உனக்குரிய வெற்றியை மிகப்பெரிய நம்பிக்கையாக கொடுப்பவள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை உனக்கு தருபவள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் தயக்கம் காட்டாமல் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இரு. நீ நினைத்தாலும் அசைக்க முடியாத அளவிற்கு பல வெற்றிகளை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நான் உனக்காக நிற்கிறேன் என்பதனை எப்பொழுதுமே நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விடுத்து ஒருவர் நமக்காக இருக்கிறார், நமக்காக உதவி செய்கிறார் என்பதற்காக அவர்களை எந்த நிலையிலும் நாம் வேதனைப்படுத்திவிடக் கூடாது. அதை நாம் இலக்காரமாக நினைத்து கொண்டிருந்தோமானால் நாளை மிகப்பெரிய துன்பத்தை நீ சந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிடும் என்பதனை புரிந்து கொள். எந்த நேரமும் நமக்கான நல்ல நேரம்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு எந்த நிலையிலும் நமக்கான வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அத்தனை விஷயங்களிலும்
நீ கவனமாக இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இன்று துளசி இலையை தொட வேண்டிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கும் இந்த தாயின் அன்பை எந்த நிலையிலும் நீ விட்டு விடாதே. அம்மாவின் அன்பு உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்குச் சொல்லக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து உனக்குள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல உனக்கு எல்லாவற்றிலும் மிகச்சரியான வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. காரணமில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ எப்பொழுதும் சரியாக மீண்டு வரும் நேரம் உனக்குள் வரும். அப்பொழுது இதையெல்லாமும் கடந்து நீ சரியானதொரு பாதையில் இந்த வாழ்க்கை பயணத்தை நிச்சயமாக பயணிக்க தொடங்கி விடுவாய் அல்லவா? யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டுமே. உனக்காக இவர்கள் இதுவரையிலும் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், இனிமேலும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை எல்லாம் சற்று சிந்தித்துப்பார். நிச்சயமாக ஒருபொழுதும் நம்மை சுற்றி நமக்கான நல்லது செய்கின்றவர்களை நீ இந்த வாழ்க்கையில் எக்காரணத்திற்காகவும் ஒதுக்க மாட்டாய். எல்லாவற்றிலும் நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கத்தான் வேண்டும். எல்லா நிலைகளிலும் நாம் விரும்பியது போல மிகச் சரியான புரிதலும் நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும். என்றுமே என்றென்றுமே நான் வருவதை நீ உணரும் பொழுது உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தும் இந்த ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இனிமேலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் எதையாவது நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் நீ என்ன கற்றுக்கொள்கிறாய் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். தேடி தேடி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கென எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை நான் உருவாக்கிடும் நேரம். இனிமேல் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிட வேண்டாம். எந்த விஷயத்தையும் பின்தங்கிவிட வேண்டாம். இன்று திருவோண நட்சத்திரத்தினுடைய நாளில் பெருமாளினுடைய ஆசிகளை பெற வேண்டிய நேரம் என் பிள்ளை. சரியாக துளசி இலையை தொட்டு விட்டாய். எதேச்சையாக இன்று நீ துளசி இலையை காண்பதோ, துளசி இலையை தொடுவதோ, துளசி இலை உன் கையில் இருப்பதோ, துளசி இலை தீர்த்தத்தை குடிப்பது என்பது போன்ற ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பாராத விதமாக உன்னை சுற்றி நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதுதான் இன்று உனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி உன் வாழ்க்கையின் மீதும் உன் மீதும் அக்கறை கொண்டு உனக்கு இது போன்ற நல்ல விஷயத்தை சொல்கின்றேனோ அதுபோல நீயும் உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக இருந்து விட்டாலே போதும். உனக்கு நடப்பதை நீயே கணித்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீயே என்னவென்று புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் நீ எதையும் தொலைக்காமல் முன்னேறி கொண்டே இருப்பாய். உனக்கான காயங்களை எல்லாம் கொண்டு வந்து நான் உன் முன்னால் உருவாக்கி தரும் இந்த நேரம் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக என் பிள்ளை பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கும் விஷயங்கள் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை எப்பொழுதும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நொடிப்பொழுதுகளில் எல்லாமும் உனக்கான வெற்றிகள் இனி உன்னை முழுமையாக தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எல்லாமுமாக இந்த வராகி உனக்கென வழிநடத்தும் இந்த நிலைகள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக நல்வழியை பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடும் இந்த சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தால் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய முழுமையான கவனத்தை நீ செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேடி வரும் விஷயங்கள் என்னவென்றாலும் அவை எல்லாமுமே
உன்னை மேன்மைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை வழிநடத்தும் என்பதனை தெரிந்து கொள். இன்று நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.